கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போலாம் வந்துட்டு வேறு லெவலில் வந்துட்டு வீடியோ போய்கிட்டு இருக்கு. நம்ம எதிர்பார்க்காத பல சீன்ஸை வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஒரு வேளை நம்ம எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இருக்குமோ? சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கரிகாலன் கரிகாலனே வருது மக்களே. ரமேஷ் வந்துட்டு நம்ம ரம்யாவை வந்துட்டு பார்த்துட்டே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி தட்டெல்லாம் மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தட்டெல்லாம் மாற்றிக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு நம்ம எந்த தேதி அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கலாம். முதல்ல கார்த்திக் தீபாவோட கல்யாணம் முடியட்டும், அதுக்கடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ரம்யா கிட்ட வந்துட்டு தீபா சொல்கிறாங்க, அம்மு உனக்கு பிடிச்சிருக்கல, எந்த பிரச்சனையும் இல்லை, மாப்பிள்ளை வந்துட்டு உனக்கு ஏற்ற ஜோடி தாண்டி, நல்லா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு ஏற்ற ஜோடி எதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதான், எனக்கு ஏற்ற ஜோடியை தானே நீ என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்ட, அதை கூடிய சீக்கிரம் நான் எனக்கு சொந்தமாக்குறேன், அது வரைக்கும் இந்த அலம்பலெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா மனசில் யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு ரம்யாவோட அப்பாவும் கார்த்தியும் வந்துட்டு பேசிக்கிறாங்க. தம்பி, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு தான் இருக்குது, ஆனால் உங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவன் கல்யாணத்தை பண்ணிப்பேன்னு சொல்லியிருக்காளே, அதுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு ஒரு மாதிரி யோசனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்குள்ளே அவங்க என்ன பிரச்சனை பண்ணாலும் அதை வந்துட்டு நான் நடத்த விட மாட்டேன், அவங்க பிளான் என்ன எதை நான் வந்துட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க, தைரியமாக வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவோட அப்பாவும் கிளம்பிடுறாங்க. கார்த்தி மட்டும் ஒரு மாதிரியே வந்து யோசிச்சுட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. என்னதான் வந்துட்டு ரம்யா கார்த்திக் தீபாவோட கல்யாணத்துக்கு அப்புறம் என் கல்யாணத்தை வச்சுக்கோங்கன்னு சொன்னாலும் நம்ம ரமேஷ் வந்துட்டு சும்மா விட மாட்டாப்ல. அவரோட மைண்ட் வைஸ்லேயே வந்துட்டு தெரிஞ்சிருக்கும், ஓஹோ என் தேவதையை லவ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பார் இல்லையா. அதுலேயும் வந்துட்டு ஆதிரன் தான் சுற்றிட்டு அலைஞ்சாரு தர்ஷினின்னு, இதுலேயும் வந்துட்டு ரம்யான்னு சுத்த போகிறாரு. எப்படியோ அந்த ஃபன்னெல்லாம் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் கார்த்தி வந்துட்டு ரம்யாவோட பிளான் எதுவும் வந்துட்டு நடக்க விட மாட்டார். அதுக்கு தான் வந்துட்டு அவர் ஒரு பயங்கரமான திட்டம் போட்டிருப்பார். ஒருவேளை இந்த ரமேஷ் கூட கார்த்தி ஏற்பாடு பண்ண ஆளாக கூட இருக்கலாம், கார்த்தி சொல்லி கூட இங்கே தரகர் வந்துட்டு இந்த ஃபோட்டோவை காமிச்சதாக கூட இருக்கலாம். அது என்னன்னு சொல்லிட்டு இனிமேல் வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். அடுத்து வீட்டில் எல்லாருமே ஒன்றா இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு பத்திரிக்கை வந்திருக்கு. அதை தான் வந்துட்டு அபிராம அவங்க சாமி கிட்ட எல்லாம் வேண்டிட்டு அந்த பத்திரிக்கையை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. என்னங்க பத்திரிக்கை ரொம்ப நல்லா வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க அவர் வந்துட்டு பார்க்குறாரு. ஆமாண்ணாச்சியா நல்லாவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, தீபா நீ மட்டும் ஏமா அங்கே நிற்கிற, உன்னோட கல்யாணம் தானே, நீ என் பத்திரிக்கை பாரு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுக்க தீபா வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அவங்க வந்துட்டு இந்த மாதிரி மூமெண்ட்டை தானே என்ஜாய் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. கல்யாணத்தில் வந்துட்டு பொண்ணு பார்க்குறது, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மருதாணி வச்சாங்கல்ல, அப்புறம் இந்த பத்திரிக்கை இதெல்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஆல்ரெடி நட்சத்திரா பேரையே அழிச்சிட்டு தீபான்னு எழுதி வச்சுருந்தாங்க இல்லையா, இதில் கார்த்திகேயன் அதுக்கு பக்கத்தில் இங்கிட்ட வந்து தீபான்னு எழுதியிருக்க அந்த பேரையே வந்துட்டு அப்படியே தடவி கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்கத்தை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, தீபா இப்போ உனக்கு சந்தோஷம் தானே, இதை பார்த்தது நீ சந்தோஷப்படுவேன்னு எனக்கு தெரியும், என்றைக்குமே இப்படி சந்தோஷமா இருமா, அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல, தீபா வந்துட்டு அப்படியே வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது. ஆனால் கல்யாணத்துக்கு இன்னும் எத்தனை எபிசோடு இழுத்துட்டு போய் நம்மளை வந்துட்டு கொலை பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு சீன்ஸையுமே வந்துட்டு ரொம்ப டிலே பண்ணி எடுக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு டக்குன்னு கொண்டு போக மாதிரியே இல்லாமல் ரம்யாவுக்கு பொண்ணு பார்க்க வர்றது ஒரு சீன் மாதிரி இழுத்துக்கிட்டு, காஃபி கொடுக்குற வர்றதை ஒரு சீன் மாதிரி இழுத்துக்கிட்டு, சும்மா 2 பேர் பேசுகிறத ஒரு சீன் மாதிரி இழுத்துக்கிட்டு இப்படியே தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. பட் போட்டியில் வந்துட்டு நம்ம தீபா வின் பண்ணிட்டாங்கன்னு தான் வந்துட்டு தோணுது. ஏன்னா கார்த்தி வந்துட்டு தீபாவை லவ் பண்ணுறாரு, அதை வெளியில் தான் வந்துட்டு சொல்லிக்க மாட்டேங்காரு. அது அவரோட சிரிப்பில் அவர் வந்துட்டு தீபாவை நக்கல் பண்ணுறது, அது எல்லாமே தீபா கிட்ட விளாடுற மாதிரி தான் தெரியுது. அப்படியா போங்க உங்கள் அண்ணி உங்களுக்காகத்தான் இதெல்லாம் மாற்றி பண்ணியிருப்பாங்க போங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்துட்டு தீபாவை சும்மா ஒரு ஃபன்னுக்காக கலாய்க்கிற மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க.